சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தா ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுடா நீலுக்குட்டி, இந்த அத்தா உனக்காண்டி எதுனாலும் செய்ய காத்திருக்கேன். எமய மலைய பேத்து உன் இடது கையில கொண்டு தரணுமா, இல்ல அந்த வானத்து நிலாவ அப்படியே வட்ட நிலாவ எடுத்து உன் வலது கையில கொண்டு தரணுமா? சொல்லுடா செல்லம், சொல்லு, எதனாலும் சொல்லு. நான் எப்படினாலும் எதனாலும் செஞ்சு விடுவேன். ஏங்க இப்பெல்லாம் உங்களுக்கு என் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களாங்க. எமயமலைய கூட புடுங்கி என் இடது கையில தந்துருவேன்னு சொல்றீங்களாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாங்க? நடக்காதுதான், இருந்தாலும் உனக்காண்டி எதையும் செய்வேங்கிறத அப்படி சிம்பாலிக்க சொல்லி காணிச்சேன். இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. இப்ப எனக்கு சோறு தாங்க முக்கியம். எனக்கு தெரியும் உனக்கு சோறு தான் முக்கியம் என்ன விடன்னு. அதனாலதான் ஒரு தூக்குவாளியில போட்டு உனக்காண்டி மட்டன் குழம்பு கொண்டு வந்திருக்கோம்ல, திம்போமா நம்ம ரெண்டேரும். எனக்கும் கொஞ்சம் வயிறு பசிக்க தான் செய்யுது, ஆனாலும் ஒன்னும் முந்திரக்கூடாதுல. அதனாலதான் பேசாம அமைதியா வந்துட்டு இருந்தேன். நீ எப்போ வயிறு பசிக்குன்னு சொல்லுதியோ அப்போ இந்த வாளிய திறந்துடணும்னு நினைச்சேன். அந்த வாரமா போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம் வாங்க. யாரு இப்படி உட்கார்ந்து இருக்குது? பயமா வேற இருக்க இந்த இருட்டுல. ராத்திரி 11 மணிக்கு யாரு என்கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்குது? நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆனா என்ன யாரு யாரு நீங்க? இங்க பாருங்க, நீங்க யாரு? யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிருக்க. இந்த இல்லனா என் மாமியா கிளவியை கூட்டிட்டு வந்துருவேன். அவ என்னோட பயங்கரமான ஆளாக்கும். அவ வந்து ஒரு முறை மறைச்சானா நீங்க வாடிடுவிய. ஹலோ ஹலோ, அட நம்ம புஷ்பாக்கா. இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? இந்த கேள்விய நீ கேட்க கூடாதுக்கா, நான் தான் முதல்ல கேட்கணும். இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்திருக்க? அதுவும் தலையை விரிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரி பின்னால திரும்பி வர இருந்தியா? எனக்கு இருட்டுல கண்ணு மண்ணு ஒண்ணுமே தெரியல. நான் பயந்து செத்து போயிட்டேன் பாத்துக்கோ. யாப்டி பயந்து சாவணும் லூசடி. நல்ல ஆளு சிரிக்கல. ஆமா, எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார்ந்திருக்க? எடி மண்டைக்கு மிச்சமா கொண்டம்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் என் கதை. எப்பப்ப காலையில விடிஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் கூணு குறுக்கு ஒடிஞ்சு போயிருது. அந்த அளவுக்கு வேலை சொல்லிட்டி. எடி மாடு கண்ணு இருக்க வீட்டுல வேலை இருக்காதா? எவ்வளவு வேலை தெரியுமா? புல்லு புடுங்கணும், அதுக்கப்புறம் தண்ணி வைக்கணும், அதை போடணும் இதை போடணும், அதுக்கப்புறம் வீட்டுல பாத்திரம் மட்டத்தை கழுவணும், சோத்த பொங்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு குழம்பு பிடிக்கும், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு குழம்பு பிடிக்கும். எல்லாத்தையும் செய்து எடுத்து வச்சு அக்கடான்னு கொஞ்சம் கூட இருக்க நேரம் கிடையாது பாத்துக்கோ. என்ன வரத்து வாரேரு? என்னாச்சு? 4 மணி வீட்டுல ராத்திரி 11 மணிக்கு அடிதடி நடக்க போல இருக்கு. சண்டை நடக்க போல இருக்க. ஒரு மாதிரி சத்தம் பயங்கரமா கேக்கு. என்ன சண்டைன்னு தெரியலையா? எடி காலை விடு, காலை விடு. என்னங்க யாங்க காலை விட சொல்லுதிய? காலை அமுக்கி விடுதங்க. ராவும் பகலும் மாடா உழைச்சி வாடா தேஞ்சுவே இருக்கிய. உங்களுக்கு காலை அமுக்கி விடுதல என்னங்க தப்பு இருக்கு? பொண்டாட்டிக்கு இப்பதான் நல்ல புத்தி வந்திருக்கு. காலை என்னைக்கு இல்லாம இன்னைக்கு அமுக்குதா. அமுக்கட்டும். அந்த காலை தாங்கங்க. பொண்டாட்டிட்ட இப்பதான் பேசுறதுக்கு சரியான சமயம். வசுக்குட்டி என்னதான் சொல்லுங்க தான். எங்க அம்மைக்கு ஒரு 1000 ரூபாய் துட்டு அனுப்பி கேட்டா. இந்த செலவுக்கு கை செலவுக்கு வேணுமா, அதான் அனுப்பிடுவோமான்னு உன்கிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். அனுப்புங்க. இதெல்லாம் என்கிட்ட கேட்கவா வேணும்? உங்க பெத்த அம்மைக்கு அனுப்பிதிய. இதுல நான் யாரு குறுக்கு நிக்கிறதுக்கு? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. இவ்வளவு நல்லவளா என் பொண்டாட்டி. உங்க அக்கா வீட்டுல இருக்க உங்க அம்மா அடுத்த வாரம் இங்க வருவேன்னு சொல்லிருக்காங்க. நம்மளால பார்த்து 2-3 மாசம் ஆச்சு பத்தியா. அதான் அடுத்த வாரம் பார்த்துட்டு போலான்னு வருவேன் இருக்கா. உங்க அம்மா திருநெல்வேலில இருந்தானே வரா. அதனால ஒரு 2 கிலோ அல்வா வாங்கிட்டு வர சொல்லுங்க. நல்லா இருக்கும்ல அங்குள்ள அல்வா. மைசூர் பாக்குனா எனக்கும் பிடிக்கும், நம்ம பிள்ளை பூ மாதிரிக்கும் பிடிக்கும் பாத்துக்கோங்க. அதுல 2 கிலோ வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்னங்க காலை கொண்டாங்க அமுக்கட்டு எந்திரிச்சிட்டியே டக்குன்னு. 1000 ரூபாய் அனுப்புதேன்னு சொன்ன உடனே ஒரு நாள் இல்லாத திருநாளா அனுப்புங்கத்தான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு லேசா டவுட் வந்துச்சு. 1000 ரூபாய் அனுப்ப சொன்னது தப்பா? தப்பு இல்லடி. 1000 ரூபாய் அனுப்பிக்கிட்டு 2 கிலோ அல்வா 2 கிலோ மைசூர் பாக்கு உனக்கு வாங்கிட்டு வரணும் மாட்டி. நான் எனக்கு மட்டுமா கேட்டேன்? எல்லாரும் தான் சேர்த்து திம்போம். 1000 ரூபாய் கூட காணாதடி. இதெல்லாம் வாங்கணும்னா படுபாவி. எங்க அம்மா அப்புறம் கடன் வாங்கிட்டு அங்க இருந்து வரணும். ஆமா, அங்க கிடந்துட்டு என்ன பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லுதா உங்க அம்மா. அதெல்லாம் கேட்க மாட்டேரு. இப்ப சொன்ன உடனே மட்டும் கோவம் பொத்துட்டு வந்துட்டா. கைய விடுடி. பாரு என்ன அடிக்குது, கையை நீட்டினேரு. அதுக்கப்புறம் என் கை புளியங்க பறிச்சிட்டு இருக்குன்னு நினைக்காதையும் திருப்பி வச்சு வாங்கி விடுவேன். நான் போறேன். இடி எங்க போற? சொல்லிட்டு போ. எங்க போறேன் போதுமா? ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுச்சான். அந்த கதையெல்லாம் இருக்கு. எங்க போறேங்காரு. நான் எங்க போனா இவருக்குன்னு அடிக்கல கை வாங்கிட்டு வராரு. அடிக்கிறதுக்கு அம்மாக்காரி சொல்லி கொடுத்துருப்பா போல இருக்கு. அங்க இருந்து அடியில பொண்டாட்டியான்னு நல்லா இருந்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல எல்லா தலைகளை மாறி போயிட்டேன். யாரு தட்டுலாம் கொண்டு வந்திருக்கீங்க? இல்லடா நீலுக்குட்டி, நம்ம 2 பேரும் வாடி போறோம். எங்கேயாவது வயிறு பசிச்சுன்னா சுவார் வாங்கி திங்கணும்னா ஒரு தட்டு வேணும் பத்தியா. அதனாலதான் ஒரு தட்டை எடுத்து ஆத்திர அவசரத்துக்கு ஆகுமேன்னு பேக்கில போட்டேன். அது இப்ப நல்லதா போச்சு. உனக்கு வாளியில சாப்பிட்டு பழக்கமோ என்னவோ, அதான் தட்டுல அப்படியே எடுத்து தந்தேன். சாப்பிடு, அள்ளி சாப்பிடு. இப்படி பார்த்து செய்யறீங்க எனக்காக. உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உங்களை லவ் பண்றப்போ எங்க வீட்டுல எங்க அம்மா எங்க அண்ணன் எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க?
ஒண்ணுக்கு ஆவாதவன் உதாரி பையன் சரியான ஃப்ராடு வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பையன் சரியான ஊர் சுத்தி உதவக்காரன் கஞ்ச பிசுனாரி கையில் எடுக்க ஆகாதவன் போதும் நிறுத்து, சொன்னது போதும். இல்லங்க இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் இருக்கு, அதையும் சொல்லி முடிச்சிருதே. அவனை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன்னை தெருல நிறுத்தி அன்னைக்கு தெருல வச்சு உனக்கு சோறு போட போறான், நீயும் தெருல உட்கார்ந்து தட்டை எடுத்து திங்க போற அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. உங்களுக்கு பொறுப்பு இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தாங்க பிளேட்டை கூட கையோட தூக்கிட்டு வந்திருக்கும் போது புரிஞ்சுது நீங்க எவ்வளவு பொறுப்போட இருக்கீங்கன்னு. இன்னைக்கு சொல்றேங்க, நீங்க புருஷனை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன வயிறு பசிக்க விடாம நடுத்தெருலயும் உட்கார வச்சு மட்டன் குழம்போட சோறு கொண்டு தாரீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கீங்க, நீங்க அங்க நிக்கீங்க. இல்லுக்குட்டி, வயிறு பசிக்குன்னு சொன்ன, இப்படி பக்கம் பக்கமா கதை பேசிட்டே இருக்க, உட்கார்ந்து சாப்பிடு, அள்ளி சாப்பிடு. சரிங்க. அடியே அங்க பாருங்க, சண்டையை விட்டுட்டு இங்க வந்தாச்சு மாடிக்கு. 4 மணி. சின்ன புஷ்பக்கா, ராத்திரி 11 மணிக்கு இப்படி மொட்டை மாடியில என்ன செஞ்சுட்டு இருக்கியா? வத்தல் வடகம்னு காய போட்டுட்டு இருக்கோம். என்னடி ஒரே சத்தமா கேட்டுச்சு? அவத்த என்னன்னே தெரியலக்கா, சும்மா தான் பேசிட்டு போற ரெண்டு பேரும். அந்த ஆள் அடிதடின்னு சண்டை வந்துருது. நான் தலங்கன உட்கார்ந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்ன சொல்ல அவர் ஒன்ன சொல்ல கூட கொஞ்சம் சண்டை பெருசாகி பெகுளமாயிரும். 4 மணி பாவம், எங்க அண்ணன் அடிச்சு போட்டு வந்துட்டேளோ. ஆமா, உங்க அண்ணன்காரரை நான் அடிக்கேன், அவர் தான் என்ன அடிக்க கை வாங்கினாரு. அந்த அளவுக்கு கோவத்துல ஓடி வந்துட்டீங்க பாத்துக்கோங்க. இதெல்லாம் நம்புத மாதிரி அடி இருக்கு. ரெண்டு பேரும் எனக்கு எங்க சப்போர்ட் பண்ணுதியா? அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணுதியா? எங்க அண்ணன் உங்களை வச்சு எப்படிதான் சமாளிக்காரோ தெரியல. அப்போ ஆவமா மனசை. ஆமா சின்ன, உங்க வீட்டுல எதுவும் சண்டையா? ஆமா, மாப்பிளதான் சாயந்தரம் போல ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. புறவு யாருக்கிட்ட மாமியா கூட சண்டை போட்டுட்டு இங்க வந்த 2 நாள் இந்த மனுஷன் இருந்தாரா, டக்குன்னு யாரும் போறதே தெரியல. உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாரு, திருப்பி கோவம் படுவாரு. நான் அந்தால என்ன கேட்கவா செய்யறோம், டக்குன்னு நானும் கோவப்பட்டுருவேன். அந்தால அவரே அமைதியாயிருவாரு. இப்படியே போச்சு 2 நாளா. டக்குன்னு போன மாதிரி ஆயிட்டு. வேலை ஏதாவது மாத்தி இங்க இங்க பக்கத்துல வர சொல்ல வேண்டியது. வீட்டுல இருந்தே வேலைக்கு போற மாதிரி பக்கத்துல ஏதாவது வேலை கிடைச்சா நல்லா தான் இருக்குன்னு ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் என் மாப்பிள்ள என்ன கவர்மெண்ட் வேலையா பாக்காரு, ஏதோ பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு கிடக்காரு. டிரான்ஸ்ஃபர்லாம் ஒண்ணும் கிடையாதுலக்கா. எங்களை பாக்கணும், ஏதாவது ஒரு வேற வேலை இருந்தா பாக்கணும். இந்த மனசு சொல்லிட்டு கிடக்காரு. கூடிய சீக்கிரம் நல்லதே நடக்கும்னு நினைச்சுக்கா. ஏங்க அப்படி தலையை விரிச்சு போட்டு கிடக்க ஒரு மாதிரி இருக்கு. நானே பயந்துட்டு பத்துக்க வந்த உடனே கொண்டே போடுக்கா. புஷ்பக்கா, உனக்கு எவ்வளவு முடி இருக்குக்கா, என்ன மாதிரி நல்ல கருகருன்னு அளவோல இருக்கு. ஆமாட்டி, எனக்கு சின்ன வயசுல நல்ல முடி வந்து பத்துக்கா. அதுவும் இல்லாம இந்த சாம்பு கும்பல நான் போடவே மாட்டேன் பத்துக்கா. சாயந்தரம் குளிச்சோம்லட்டி தலை காய வைக்கிறது கண்டிதான் நான் வந்தேன் பத்துக்கா. சரி, தலை காஞ்சிட்டு கொண்டே போட்டுறேன். நாளைக்கு காலையில எங்க அக்கா பாலை காய்ப்பா. அந்தால பாலை காய்ச்சி அங்க ஒரு உருண்டை சோத்த தின்னுட்டு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு போல காப்பியை குடிச்சிட்டு அந்தால பொண்ணு பார்க்க போனோம். சரியாடி? நாளைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது எப்படியும் காப்பி கொடுப்பாங்க, பச்சு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் கிட்டு கொடுப்பாங்க. எப்படி 2-3 வகை இருக்கும். அப்படியே அடிச்சு நொறுக்கணும்னா திடுதுப்புன்னு உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கியா, என்கிட்ட தந்துரு. சரியா? நான் ஒரு கவர் வச்சிருப்பேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து 2-3 நாளைக்கு காப்பிக்கு வச்சுக்கலான்னு பாக்கலோ. அப்படி இல்ல சின்ன பொண்ணு, சும்மா தரத வந்து ஏன் வேண்டான்னு சொல்லணும். அதுவும் இல்லாம வீணாக்க கூடாது பொருளை. அதான் எடுத்துட்டு வந்தா வீட்டுல வந்து மெதுவா சாப்பிட்டுக்கலாம்ல. புஷ்பாக்கோ 4 மணியெல்லாம் கூட்டு பண்ண வச்சுக்கோங்களேன், அங்க போட நாரி போயிரும். ஏன் சின்ன பொண்ணு அப்படி கிண்டல் பண்ணுத? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேக்கா. என்ன வரதாலும் சொல்லிட்டு இப்ப வேற யார் இருக்கா? நம்ம 3 பேர் தானே இருக்கோம். 4 மணி இப்ப நம்ம 3 பேர் உட்காந்து பேசுறது ஏதாவது வெளியே வந்துச்சு வார சின்ன, நான் முன்னாடி மாதிரிலாம் இல்ல. யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் பாத்துக்கோ. சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 4 முடி பிச்சு எரிஞ்சிருவேன். பெரிய இவ கணக்கு பந்த பண்ணிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் என் வாயில இருந்து வந்திருக்கும். அதுக்குன்னு எப்பவுமே இப்படி சொல்லிட்டு தெரியுவேன். அவன் என்ன போட்டா? சரி, 4 மணி கோவப்படாதீங்க. நம்ம தேவா இருக்கம்ல, நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு ஊருக்கு பேர் காமத்துக்கோங்க. அன்னைக்கு கூட அவன் ஃப்ரெண்ட் ஏதோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன்னு சொன்னா பாத்துக்க. பாய் ஃப்ரெண்ட் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட். பொண்டாட்டி என்ன விக்கல் எடுத்துட்டு கிடக்கா? ஒருவேளை எதையும் களவாண்டு தின்றுப்பாளோ? இருக்கும் சரியான சோத்து முட்டை தானே தின்றுப்பா. சரி, எதுக்கும் தண்டி கோரி கொடுப்போம், பாவமா இருக்கு. புரிஞ்சு எதையாவது எடுத்து தின்னுபட்டியோ? இல்லங்க, நானே ரூமை விட்டு வெளிய போக முடியாம கிடக்கேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் கால் சரியா இருக்கு. நாளைக்கு தான் எங்க அம்மா வீட்டுக்கு போறோம். அங்கதான் எதையாவது தின்னுட்டு எடுத்துட்டு வருவேன். உங்க தங்கச்சி செஞ்சு போனதுதானே நான் தின்னுட்டு கிடக்கேன். சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு கிடக்காத, நான் போய் தண்ணி கொட்டு வாடியாரேன். கடவுளே, என்னங்க பியாந்த பந்த புடிச்சிட்டு நிக்கியா? சொல்லபடி முதல்ல தண்ணி குடி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய குட் நியூஸ் ஒன்று சொல்ல போறேன். எப்பா இந்த பாவி பைய விக்கல் இப்பதான் சரியா இருக்கு. இந்த நடு ராத்திரில அப்படி என்னங்க குட் நியூஸ்? நீ அத மட்டும் கேட்டன்னு வச்சுக்கியா, துள்ளி குதிச்சிருவேன். நான் துள்ளி குதிச்சிருவேனா? அப்படி என்ன நியூஸா இருக்கும்? எனக்கு திங்கிறதுக்கு 1 கிலோ ப்ரௌனி கேக் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களாங்க? பிரியாணி இல்லனா ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஏதாவது வாயில போடுற ஐட்டமா
விளங்குச்சு. தின்னி முட்டை சோத்துக்கு செத்தவா என் செல்ல தின்னி முட்டை. ஏங்க அப்படி கிண்டல் பண்ணிட்டியா? உண்மையை சொன்னா கிண்டல் படுத்த மாதிரி இருக்காக்கும். ஏற்கனவே நீ தின்னி முட்டை தானே. இப்ப 2 நாள் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருந்துட்டு இருக்க. சரி நாளைக்கு ஆரம்பிச்சிரோட்டி தானே. சரி குட் நியூஸ் சொல்லுவேன் முதல்ல. என் தங்கச்சி நீலாம்பரியையும் என் தங்கச்சி வீட்டுக்காரரையும் காணல. என்னங்க சொல்றீங்க? ரெண்டு பேரும் காணலையா? ஆமா அதுக்கு என்ன இப்போ? என்னங்க காணலன்னு சர்வசாதாரணமா சொல்லுதியே? ஒருவேளை ரெண்டு பேரும் மொட்டை மாடியில போய் சும்மா காத்து காண்டி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கவளா இருக்கும். நீங்க சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. அப்படியே தான் இருக்குமா இருக்கும். நீ வேற ராதிகா, நான் உனக்கு தண்ணி எடுக்க போனா அப்ப என் தங்கச்சி ரூம் அப்படி பெப்பரப்பான்னு திறந்து கிடந்துச்சு. என்னடா இதுக்கு இந்த நேரத்துல இப்படி திறந்து கிடக்க அப்படி நினைச்சிட்டு லேச வெளியே இருந்து பாக்க யாரையுமே காணல. நல்லா லேச எட்டி பாக்க அங்க என் தங்கச்சியும் காணல, என் தங்கச்சி புருஷனையும் காணல. அவங்க ஒரு பியாக்கு கொண்டு வந்தாவுல, அந்த பியாக்கையும் காணல. கடவுளே இது என்ன சோதனையா இருக்கு? ஏங்க அவசரமா எதுவும் ஊருக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு போயிட்டாலும் என்னவோ தெரியலையே. அவ இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவன் மாமியா வீட்டுல எல்லாம் பேச்சு வார்த்தை கிடையாது. போறவ எங்க இருந்து எங்க போவா? ரூம்லாம் இப்படி பெப்பரப்பன் திறந்து கிடக்கத பார்த்தா, பியாக்கையும் காணாத பார்த்தா, அப்ப என் தங்கச்சி வீட்டுக்காரரும் ஊரை விட்டே போயிட்டாவோன்னு நினைக்கேன். எதுக்கு நம்ம வீட்டை விட்டு போயிருப்பான்னா, உனக்கு சாப்பாடு செஞ்சு போட்டே வாஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த 2 நாள்ல. அதான் ஒரே ஓட்டமா ஓடிடும்னு ஓடி இருப்பாளா இருக்கும். ஏன் சொல்ல மாட்டேரு? என் காலை உடைச்சதே உமர் தங்கச்சியும் உங்க அம்மாக்காரியும் தானே. அதான் வஸ்னியக்க போன்ல எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிட்டே. இந்த 2 நாள் தான் அவ எனக்கு செய்து எடுத்து தந்தா. அதுக்கு முன்னால நான் தான அவளுக்கு செய்து எடுத்து கொடுத்தேன். எனக்கு செஞ்சு தெரிஞ்சோ செய்ய தெரியலையோ எப்படியோ செஞ்சு எடுத்து கொடுத்தோம்ல. நல்ல திருடு தான கிடந்தா. இப்ப எதுக்கு நீ கோவப்படுத? அவ போக்குல போட்டு நீ சந்தோஷமா இருக்கியா? நான் என்னங்க செய்வேன்? இப்ப ஊர்ல 4 பேர் 4 விதமா கேப்பாவுல. உன் நாத்தனார நீ வீட்டை விட்டு விரட்டிட்டியான்னு. பாரு நீலாம்பரி இங்க இருந்தான்னு வச்சுக்கியா, உனக்கு எங்க அம்மைக்கு இடையில ஏதாவது குவால் மூட்டி விட்டு சண்டையை உருவாக்கி விட்டுருவா. இப்ப நீலாம்பரி இல்லனா எங்க அம்மா அவ போக்குல அவ வேலையை செஞ்சுட்டு நீ செய்து எடுத்து கொடுக்கறத வாங்கி தின்னுட்டு அவ போக்குல இருப்பா. பாரு நீலாம்பரி இங்க இருந்தான்னா அப்பப்ப ஸ்க்ரூ கொடுப்பா எங்க அம்மைக்கு. எங்க அம்மையும் உடனே அவ பேச்ச கட்டிட்டு உடனே சண்டைக்கு வருவா. என் தங்கச்சி இல்லாதனால எங்க அம்மையும் பேசாம இருப்பா. என் தங்கச்சி எங்க அம்மா உனக்கு எல்லாருக்கும் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கியா, கடைசியில பாதிக்கப்படது போறது நானா தான் இருக்கும். நான் தான் மண்டைக்கு வெளி இல்லாம தெருல லோலோன்னு சுத்திட்டு தெரிவேன். என் தங்கச்சி என்னைக்கு பாராளோ வரட்டும், 1 நாள் 2 நாள் இருந்துட்டு அவ போக்குல போட்டு. மாமா இன்னைக்கு தான் ரொம்ப அறிவா பேசிருக்கீங்க. பாரு நாளைக்கு நல்ல ரெஸ்ட் எடு, எந்த வேலையும் செய்யாண்டா. நான் காக்கா பிரியாணி வாங்கிட்டு வரேன். என்ஜாய் வித் காக்கா பிரியாணி. நல்ல குட்டி, காக்கா பிரியாணி இல்ல காடை பிரியாணி. இன்னைக்கு தூங்குனாப்லதான். கட்டில படுத்திருந்தா தானே மேல இருந்து கீழே உருண்டு விழுவோம், கீழே படுத்துருவோம். யார் அந்த டைம்ல ஃபோன் பண்றா? இது என்னோட பேகும் ஒருத்தங்களோட பேகும் மார்ச்சில அவரோட ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கு. அவர் எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றாரு? ஐயோ மறுபடியும் கால் பண்றாரு. பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிர வேண்டியதான். ஏமா அது யாரோட போன்மா? யாழினிமா? என்னப்பா? யாருமா இந்த அர்த்தராத்திரில போன் போட்டுட்டு கிடக்குது? உன் ஃப்ரெண்ட் மாரா? ஆமாப்பா இல்லப்பா. எவ்வளவுதான் உசுருக்கு உசுரான ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த இப்படி அர்த்தராத்திரில எல்லாம் போன் போடுறது சரியில்லம்மா. நல்லா தூங்கணுமா. தூங்கிட்டு பகல்ல போன் போட்டு பேச சொல்லுவோம் ஃப்ரெண்டுகிட்ட. என் ஃப்ரெண்ட் இல்லப்பா, இந்த கம்பெனி நம்பர்ப்பா. அதுதான் திரும்ப திரும்ப ஃபோன் கால் வந்துட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்காரன் நேரங்காலம் தெரியாம தான் போன் அடிப்பான்மா. மத்தியானம் சோத்துல கையை வைக்கும் போது போன் அடிப்பான், பாத்ரூம் போகும்போது கரெக்டா போன் அடிப்பான். இந்த மாதிரி தான் எக்கு தப்பா போன் அடிச்சுட்டு கிடப்பான். இப்போ ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பேசாம படுத்துங்குமா. சரிப்பா. அப்பா சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. போன் வந்தது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. என்ன செய்ய, நம்ம தான் நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விடணும். சரிம்மா தூங்குமா. காலையில எனக்கு எந்திக்கணும். இந்த வயல்ல கொஞ்சம் வேலை கிடக்கு. என்னடா இது சாதாரணமா விஷயமா நினைச்சா பேக் கொடுத்தாச்சு. பிறகு என்ன எதுக்கு இந்த நைட்ல இப்படி போன் அடிச்சிட்டு இருக்காரு? முத வெளியே காலையில எந்திரிச்ச உடனே அந்த போன் ஆன் பண்ணி பேசாம பிளாக் லிஸ்ட்ல போட வேண்டியதான். நாலுபடி கதை கேட்க நான் உடனே முன்ன ஓடி வந்துருவேல. இல்ல சின்னப்படி இது ரொம்ப முக்கியமான விஷயம்ல. பின்னால இருந்துட்டு இருந்தா சரியா கேட்க முடியாது. அத முன்ன வந்துட்டேன். இது என்ன தட்டி விளையாடிட்டே இருக்க? நான் எதுக்கு விளையாட போறேன்? எடி தேவா அந்த மாதிரி பையம்லாம் கிடையாதுடி. அவன் நல்ல பையனாகும். ஏன்னா தேவையில்லாம பழிய சுமத்திட்டு கிடக்காத. எனக்கு கெட்ட கோவம் வந்து பாத்துக்கோ. சரி விடுக்கா, நான் ஏதோ சும்மா சொல்லுத மாதிரி நீ கோவப்பட்டு இருக்க. சரி உனக்கு பிடிக்கலன்னு விட்டுரு, இதோட விட்டு தள்ளிடுவோம். இனிமே அதை பத்தி பேசவே மாட்டேன். புஷ்பாக்கா என்ன ஏதுன்னு விசாரிங்க. இந்த சின்ன பொண்ணு என்கிட்டயாவது எதையாவது சொல்லி கிண்டலுக்கு விளையாடுவா பாத்துக்கோங்க. உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் விளையாட்டு தானே வச்சுக்கிட மாட்டா. ஏதோ நிஜமா தான் சொல்லுதா பாத்துக்கோங்க. என்ன ஏதுன்னு விசாரிங்க. நாலுபடி எதையாவது சண்டை எழுதி விட்டுட்டு போயிடாத. நாலுபடி பேசாம இருங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நாளைக்கு என்ன தேவைன்னா அரசல் பரசல நாங்க கேள்வி விட்டோம்னா நாங்க எதையும் உன் காதுல வந்து போட மாட்டோம். அவ்வளவுதான். சிட்டி இந்த நாலுபடி என்னத்தை சொல்லிட்டு இருக்கு? அரசல் பரசலாங்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. நீ தான் எது சொல்லட்டான்னு சொல்லிட்டீங்களா? எது வரனாலும் சொல்லி தொலைட்டி. நான் கேட்காமல சொல்லு. இந்த பாருக்கா, நீனா தான் வாலண்டரியா வந்து கேட்க. அதுக்கப்புறம் நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கோவப்படக்கூடாது என்கிட்ட. அதெல்லாம் ஒண்ணு கோவப்பட மாட்டேன் சொல்லிட்டி. நாளைக்கு வேற அவனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு வேற சொல்லிட்டு கிடக்கா எங்க அக்கா.
தேவா வர எதுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுதான்னு நீங்க ரெண்டு பேரும் கேட்காண்டாமக்கா. நீங்களும் உங்க அக்காவும் பேசாம இருக்கியோ. எடி 4 மணி என்னத்தையா உன்ன புலம்பிட்டடப்பா. எடி சொல்லிட்டு சின்ன பொண்ணு என்னடி நடந்துச்சு? இங்க நாரையில கீழே தெரு இருக்கு பாத்தியா, அதுல 11 நம்பர் வீட்டுக்கு நம்ம சுபி இருக்காம்ல, சுபி ஆமா நம்ம ஜிம்முக்கு போவே. ஜிம்முக்கு மவனையும் கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கான். அங்க யார்ட்டி இருக்கா? அங்கதானே தேவாக்கு ஃப்ரெண்ட் இருக்கா. என்னது இருக்காளாவா? ஆமாக்கா, கேர்ள் ஃப்ரெண்ட். ஆவி பைய எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அவ அம்மிட்ட சொல்லலானாலும் என்கிட்ட சித்தி இந்த மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் எங்க அக்கா கிட்ட என்ன யாருன்னு பேசியிருப்பாம்ல. புஷ்பக்கா இந்த மாதிரி கதை அப்படின்னு அவன் உங்ககிட்ட வந்து எப்படி சொல்லுவான்? நீங்க கோவப்பட்டுட்டீங்கன்னா அதான் அந்த மாதிரி அவன் மறைச்சிருக்கான் உங்ககிட்ட. 4 மணி என்ன ஒரு மாதிரி ஃப்ளோல ஒரு மாதிரி பேசுதியா? சின்ன தானா அப்படி வருது. வருமா? 4 கொடுத்தா வரும். புஷ்பக்கா நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. நாளைக்கு பொண்ணு பார்க்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நிறுத்து. கரெக்டான அட்ரஸோட சொல்லுதால சின்ன பொண்ணு. அந்த வீட்டு அட்ரஸ்ல இருக்க பொண்ணை போய் பாப்போம், பேசி எடுத்து முடிப்போம். ஏடி என்ன தலமா இவ வளரிட்டு கிடக்கலடி. ஏடி விஷயத்தை உனக்கு யார்ட்டி சொன்னா? நம்ம ஜிம்முக்கு மோவன் தான். ஜிம்முக்கு மோவன் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகாம லீவ் போட்டு கிடந்திருக்கான். அதனால ஜிம்மு ஆளை கண்ணிலே இவன் தேடி இருக்கா. அதுக்கப்புறம் இவன் வந்து தேவா கூட வந்து பைக்ல வந்து இறங்கி இருக்கான். அந்த நேரத்துல ஜிம்மு பாத்துருக்கான். அதனால ஒண்ணும் சொல்லக்கூடாது நினைச்சிட்டு தனியா அவன் மௌனை கூட்டிட்டு போய் எல்லாம் சுபின்னு எங்கெல்லாம் போயிட்டு வர அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் வெலா வரியா புட்டு வச்சு போட்டானா. கடவுளே இப்ப எங்க அக்காட்ட போய் என்ன பதில சொல்லுவே? நாளைக்கு பொண்ணு பார்க்க போக வேண்டாம்னா எடி இப்ப என்னடி செய்ய? ஏக்கா உள்ளத உங்ககிட்ட சொல்லிவிட்டே மத்துக்கா மறைக்காம. நாளை பின்ன எடி இந்த விஷயத்த என்கிட்ட எப்படி சொல்லலன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது பாத்தியா. அதனாலதாக்கா இந்த விஷயத்த என் மனசுல வச்சுக்கிடாம எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். நீ எதுவும் நினைச்சுக்கிடாதுக்கா. நாளைக்கு நீனாச்சு உங்க அக்கா வச்சு ஏதாவதுனாலும் என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோங்க, அது உங்க விருப்பம். ஏற்கனவே என் மாமியார் எங்க அக்கா மேல கோவத்துல கிடக்கா. இப்ப இந்த விஷயம் மட்டும் லேசா அவ காதுக்கு போனோம் அவ்வளவுதான். கண்ணு மூக்கு காது வச்சு என்னென்னமோ சொல்லிருவாளே. ஏக்கா பஞ்சு கலவிலாம் ஒரு ஆளு நினைச்சு அதுக்கு பயந்துட்டு கிடக்கா, அழுதுட்டு கிடக்கா, கண்ணு கிடக்கா. நானும் 4 மணி போய் லேசா பார்த்து எடுத்து விசாரிக்கும். நல்ல பிள்ளையா இருந்துன்னு வச்சுக்கியா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அப்படியே மேலத்து போக்குல போய் பொண்ணை பார்க்க மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு மெக்காப்ல கல்யாணத்தை முடிச்சு போடுவோம். இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அப்படியே செஞ்சு போடுவோம் என்ன? சரிக்கா போயிட்டு வரேன். நீ யார வர ஆயிட்டு ரொம்ப நேரம் ஆளை காணலன்னு வச்சுக்கோங்களா. இப்ப என் மாமியா கறி வாரியிலோட வந்து நிப்பா. போயிட்டு வரேன். மாமியா கிளவி வந்துட்டேன். சொந்தங்களே நம்ம நீலக்குட்டிக்கு அடி எப்படி இருந்துச்சு? பிரித்து எடுத்துட்டாவோ யாருன்னு தெரியல. யார் அப்படி நீலாம்பரி அடிச்சு நொறுக்கிருப்பா? அது யாருன்னு பாக்கணும்னா கொஞ்சம் பொறுத்துடுங்க. அடுத்த வீடியோல தான் பார்க்க முடியும். சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்க போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம அஸ்மிஜஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சொந்தங்களே விறுவிறுப்போட பல புது கதைகள் வர இருக்குது. தொடர்ந்து நம்ம வீடியோவெல்லாம் பாருங்க. சரி போயிட்டு வரோம். ஞார வராயிட்டு அடுத்த வீடியோல பாப்போம் சொந்தங்களே.